காவிரி ஆற்றில் வரும் நீரின் நிறம் பச்சையாக மாறியுள்ள நிலையில் தருமபுரி மாவட்ட மக்கள் குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். பாத்தீங்களா, தண்ணியோட நிலைமை இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. ஒன்று உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உனக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நீ சூடு பண்ணி குடிச்சுக்க. தண்ணியில் கலராக வருது. வெளி மாநிலங்கள்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னத்தையோ கலந்து விட்றானுங்க, அது தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட்டாக அடையுது. இது இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இதை எதிர்த்து யாராலுமே கேள்வி கேட்க முடிய மாட்டேங்குது, அந்த கெமிக்கல் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா சீமானண்ணா மட்டும்தான். அவர் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்னைக்காச்சும் அவர் பேசுறதை யாராச்சும் உன்னிச்சு கவனிச்சிருக்கீங்களா? அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை, எதை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மீம்ஸ் எடுத்து ரோல் போடுறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் பேசுறதை கேளுங்கய்யா, அப்போ தான் உங்களுக்கு புரியும் மனுஷன் எதை பற்றி பேசுகிறாரு. உங்களுக்காக ஒரு மனுஷன் பேசல, உங்களோட அடுத்த தலைமுறைக்காக, உங்களோட அடுத்த சந்ததியினருக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. மரங்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றவர் பேசிகிட்டு இருக்காரு. இது மக்களுக்கு உண்டான அரசியல் மட்டும் அரசியல் கிடையாது. மலைக்கு உண்டான அரசியலும் அரசியல் தான், இந்த மாட்டுக்கு உண்டான அரசியலும் அரசியல் தான். எல்லா உயிரினங்கள், எல்லா உயிரில்லாத இயற்கை வளங்கள் எல்லாத்துக்குமே அரசியல் பண்ணுறவன் தான் ஒரு உண்மையான அரசியல்வாதி. ஸோ அதனால் இந்த இடைத்தேர்தல் வருது, அந்த 5 தொகுதி இருக்குது, அம்பாசமுத்திரம், தாராபுரம், அதுன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படிப்பட்டவங்க, கட்சியை விட்டு கட்சி தவறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துலேருந்து ஒரே கட்சியில் இருந்துகிட்ருக்காங்க எல்லாமே. அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்க எல்லா பணியும் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக நான் சொல்லுவேன்.